சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். தாக்கர நிற்கும் சமர்த்தன். அவர் நம்முடைய உள்ளத்தில் அந்தராத்மாவாக சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார். உள்ள சாட்சியை சிந்திக்கத்தக்கது தோழி. அவர் உள்ளத்திலே சாட்சி ரூபமாக அந்தராத்மாவாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்தர்யாமி, அந்தராத்மா இருந்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கத்தக்கது அவர்தான். மற்றதெல்லாம் சிந்திக்கத்தக்கது கிடையாது. மற்றதெல்லாம் சிந்திக்கத்தகாதது தான் முழுக்க. அதாவது மோட்சத்தின் பொருட்டு சிந்திக்கத்தக்கது இந்த உண்மைதான். மற்ற விஷயங்கள் மோட்சத்தின் பொருட்டு அல்ல, அது பந்தத்திற்குத்தான் காரணம். இல்லாட்டி இந்த சாட்சிங்கிறத சுத்த சைத்தன்யம் என்று வைத்துக் கொண்டீர்களே ஆனால் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் இதுதானே அதிஷ்டானம். அதனால் ஞானபரமாகவும் நீங்கள் அர்த்தம் பண்ணிக்கலாம். அதாவது உண்மையிலேயே நாம் சைத்தன்யமாகிய என்னை சார்ந்து இப்படி பேசிக்கணும். சைத்தன்யமாகிய பரபிரம்மனாகிய என்னை சார்ந்துதான் இறைவன் தோன்றுகிறார். சொல்லலாமா கூடாதா? தாராளமாக சொல்லலாம். சைத்தன்யமாகிய சுத்த பிரம்மமாகிய என்னை சார்ந்துதான் இறைவன் தோன்றுகிறார். உலகங்கள் தோன்றுகின்றன, உயிர்கள் தோன்றுகின்றன. ஆனால் மாயா என்னை சார்ந்திருக்கிற மாயை சுத்த சைதன்யம் பேசுறதுன்னு வச்சுங்க. இமேஜின் பண்ணிங்க, கற்பனை பண்ணிங்க. சுத்த சைதன்யம் பேசுறது. என்னை சார்ந்துள்ள மாயையானது என்னிடத்தில் ஈஸ்வரனையும் என்னிடத்தில் ஜீவர்களையும் என்னிடத்தில் ஜகத்தையும் கற்பிக்கிறது. எனவே ஈஸ்வரன் என்ற கோணத்திலே நான் ஆக்கி அழித்து துடைப்பவன், எள்ளத்தனையும் தாக்கர நிற்பவன். ஜீவன் என்கின்ற கோணத்திலே பந்தப்பட்டு அவஸ்தைப்படுபவன் நான் தான். ஈஸ்வரன் என்ற கோணத்திலே நான் நித்தியமுக்தன். ஜீவன் என்ற கோணத்திலே அஞ்ஞானியாக இருந்து ஞானத்தை பெறுகிறேன். ஜகத்தோ என்னை சார்ந்துள்ள ஜடப்பொருள். ஆகவே எல்லாத்தையும் இப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பிரம்மனே பேசுகிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கணும். பிரம்மம் அல்லது சைத்தன்யம்ங்கிற கோணத்தில் கற்பனை பண்ணிக்கணும். அதனால் எதுவுமே என்ன ஒன்றும் பண்ணார். ஈஸ்வரனுடைய ஆக்டிவிட்டீஸோ, ஈஸ்வரன் அசங்கமாக இருந்துன்னு பண்ணுறார். ஞானியும் அசங்கமாக இருக்கான் உலகத்தில். ஞானியும் ஈஸ்வரனும் உண்மையிலேயே தான் யாருங்கிற ஸ்வரூபத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது வேற யாரும் இல்லை, நான் தான். அதனால தான் அவர்களுக்கு அசங்கத்துவமே சித்திக்கிறது. நான் பிரம்மன்கிற ஞானம் ஈஸ்வரனுக்கு இருக்கிறதுனால, ஞானிக்கும் இருக்கிறதுனால தான் அசங்கத்தன்மை, ஒட்டாமல் இருக்கும் தன்மை என்பது சித்திக்கிறது. கரெக்டு தானே? ஈஸ்வரனும் என்ன நினச்சிட்டு இருக்கார்? அகம் பிரம்மாஸ்மி, அகம் ஜகத் கர்த்தாஸ்மின்னு நினைப்பாரா கடவுள்? நான் உலகத்தை படைப்பவனாக இருக்கிறேன் என்று கருதுவாரா? அல்லது நான் உலகத்தை படைத்தாலும் அவைகளெல்லாம் ஒரு தோற்றம் என்று கருதுவாரா? கடவுளும் அகம் பிரம்மாஸ்மி தான் சொல்கிறார். அஞ்ஞானியான ஜீவனும் என்ன சொல்கிறான்? ஞானத்தை பெற்று என்ன சொல்கிறான்? அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறான். ஜடமான அச்சேதனமான இதெல்லாம் மீடியம் இல்லாதனால அது சொல்ல முடியாது. ஆனால் எல்லாம் சர்வம் பிரம்மமயம். அது எல்லாருடைய ஹிருதயத்திலும் சாட்சி ரூபமாக சாக்ஷாத் ஈக்ஷதே. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ. உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே. ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம்.
தேனி, வேதபுரி, பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.